ஹாய்! இது வெட்னஸ்டே எடுத்த வீடியோ தான். என்னோட பேஜ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. குக் வித் மனிஷான்ற பேஜையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ வெட்னஸ்டே நான்வெஜ் இல்லாம எப்படி? ஸோ அன்னைக்கு வந்து தும்பிலி மீன் அண்ட் எறா தான். தும்பிலி மீன் வந்து நெறைய முள் இருக்கனால பாப்பாக்கு எறா வாங்கி செஞ்சாச்சு. நான் பாப்பாக்கு வந்து ஃப்ரைஸ் இப்போ கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். என்னைக்காச்சும் சாப்பிடலாம், ஓகே. சண்டே அந்த மாதிரி. ஸோ ரெகுலராக கொடுக்கறது கிடையாது. ஸோ இது வந்து கிரேவி மாதிரியும் இருக்காது, ஃப்ரை மாதிரி இருக்காது. ஆனால் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பூண்டு தட்டி போட்டுட்டு அதில் வந்து நான் எறா ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் அண்ட் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது ட்ரையாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்து மிளகு சீரகத்தூள் போட்டுறணும். ஸோ இந்த மிளகு சீரகத்தூள், அரிசி மாவு, பாப்பாக்கு சத்து மாவு கஞ்சி, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் எனக்கு கொடுத்துறது வந்து அம்மா தான். ஸோ அம்மா பல வேலைகளில் பிஸியாக இருந்தால் கூட எனக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்னைக்கு அடுத்ததான் மீன் குழம்பு தான் வச்சேன். மீன் குழம்பு வைக்கிறப்ப எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்ன வயசுல நமக்கு எதையாவது பார்க்குறப்போ ஒரு சின்ன வயசு நினைவுகள் வரும்ல, அது மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு இந்த மிளகாத்தூள் வந்து அம்மா தான் அரைச்சி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சிருக்காங்க அவங்க. ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ வருஷம் அம்மா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 31 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமா வந்து தாத்தா தான் வந்து மிளகாத்தூள் அரைச்சி கொடுத்து விடுவாங்க. தாத்தா வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சித்தி தான் ஆள் வச்சு எப்படியோ மிளகாத்தூள் அரைச்சி கொடுத்தாங்க. ஆனால் அந்த டேஸ்ட் இல்லவே இல்லை. அது மிளகாத்தூள் எப்படி இருக்கும்னா நல்ல வாசனையா இருக்கும். அது அப்படியே நம்ம மீன்ல பெரட்டுறப்பே சாப்பிடுன்னு போல இருக்கும். எனக்கு அப்படியே தாத்தாவோட நினைவெல்லாம் எனக்கு அப்படியே தாத்தா திடீர்னு தான் இறந்துட்டாங்க. கொஞ்சம் ஒரு வாரம் முடியாம இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அதை என்னால மறக்கவே முடியாத ஒரு இதா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு தாத்தாவோட நினைவு வந்த மாதிரி இருக்கு. மீன் குழம்புலாம் வச்சுட்டு நான் வேலை தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். இது கூட அம்மா தான் சொல்லியிருக்காங்க, நீ வேலை செஞ்சிறப்பயே குழம்பு வைக்கிறப்பயே அப்பப்போ க்ளீன் பண்ணிடு, பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஒன்று கழுவிடு, இல்லைன்னா ரொம்ப நேரம் வேலை செஞ்சு கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்கும்னு. நான் இப்போ வரைக்கும் அம்மா சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மீன் குழம்பும் வச்சு முடிச்சாச்சு. கடைசியா ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். என்னோட பேஜை ஃபாலோ பண்ண வந்துடாதீங்க. பாய்.